அந்த குரு வக்கரமா இருக்கும்போது ராசி அதிபதி அங்க 7ஆம் இடத்துல போய் குரு வக்கரமானா ஓப்பனா சொன்னா ஃபேமிலி லைஃப்ல கவனமா இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள போய் லாஜிக்கெல்லாம் பேச முடியுமா? லூசாயா அப்படின்னு சொல்லலாம் மாட்டாங்க. தனுசு ராசி நண்பர்களுக்கு இன் ஜெனரல் மாணவ மாணவிகளுக்கு யோகமா இருக்கு. போட்டித் தேர்வுகள்லாம் அப்ளை பண்ணாங்கன்னா கண்டிப்பா சக்சஸ் பண்ணுவாங்க. டிசம்பர் மாதம் ஜனவரி மாதம் கண்டிப்பாக தனுசு ராசி நண்பர்களுக்கு அடி உண்டு. யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். என்னதான் கிரகம் வக்கரமாக இருந்தாலும் நேர்கதியில் போகணும். அடுத்ததா தனுஷ் ராசி நேயர்கள், இவங்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் கொடுக்கும்? கலத்திர ஸ்தானத்துல இப்போ 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கலத்திர ஸ்தானத்துல குரு வக்கரம் அடைஞ்சு. இப்ப குரு வக்கரம் அடைகிறதே 7ஆம் இடமா இருக்கும்போது பொதுவாகவே பிரிந்த தம்பதியினர்கள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள். யார் பேசுவாங்கன்னா பக்கத்து ஊராக உட்காந்து பேசி பஞ்சாயத்து முடிச்சுடுவார், இல்லையா ஒரு அட்வொகேட் பேசுவார், இல்லையா தம்பி உட்காந்து பேசுவார், இல்லையா மச்சான் உட்காந்து பேசுவார். இவங்கனால உட்காந்து ஒரு பிரச்சனை சால்வ் ஆகி மறுபடியும் நீங்க ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பா ஏற்படும். இப்ப யாருக்காவது குழந்தை பிராப்தம் இல்லைன்னா இப்ப கண்டிப்பா குழந்தை பிராப்தம் கண்டிப்பா உண்டு. ரெண்டாவது ஃபேமிலி அமையக்கூடிய பிராப்தம். இவ்வளவு நாளா பொண்ணு பார்க்குறோம் கிடைக்கல, இந்த பொண்ணு அடி பார்த்ததுங்க ஏதோ ஒரு காரணத்துல வேணாம்னு சொல்லிட்டோம், அவங்களாம் இப்போ ஓகேன்னு சொல்லுவாங்க. அதே பொண்ணு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்து வேண்டான்னு சொன்ன பொண்ணு, வேண்டான்னு சொன்ன பையன், அதெல்லாம் இப்ப நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அமேசிங்கா இருக்கு. ரெண்டாவது 7ஆம் இடத்துல குரு வக்கரம், வயிறு உபாதைகள், அஜீரண கோளாறுகள் கண்டிப்பாக வரும். கணவனாக இருந்தால் மனைவியோடைய ஹெல்த் பார்த்துக்கணும், மனைவியாக இருந்தால் கணவருடைய ஹெல்த் பார்த்துக்கணும். இந்த டைம் பீரியட்ல 7ஆம் இடம்ங்கிறது டைரக்டா வீட்டை திறந்தோடனே அந்த டோர் யாரை பார்க்கும்? எதிர்த்து விட்டு தான் பார்க்கும். அப்ப இந்த மற்றவர்களால் கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடிய காலகட்டம். யாரையும் வீட்டுக்குள்ள விடக்கூடாது. நான் சொல்றது உங்க ஃபேமிலிக்குள்ள உங்களுக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி, உங்க ஃபேமிலிக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி, உங்க கணவன் மனைவிக்குள்ள அட்வைஸ் பண்ற மாதிரி நம்ம வச்சுக்காம இருக்கிறதுனால. இந்த இடத்துல அந்த மாதிரி விஷயங்கள் இல்லைன்னா நீங்க 2 பேரும் நல்லா இருப்பீங்க, ஃபேமிலியோட சூப்பரா இருப்பீங்க. இப்ப குரு வக்கரமா இருந்தால ஒருவேளை ஜாதகத்திலேயே ஏதோ ஒரு கிரகம் உங்களுக்கு தனுசுலையோ அல்லது துலாத்திலேயோ இல்ல கும்பத்திலேயோ இல்ல மிதுனத்திலேயோ வக்கரமா இருந்ததுன்னு வைங்க, உங்களுக்கு எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். புது பிசினஸ் ஆரம்பிப்பீங்க. கிளவுட் கிச்சன் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணா கொண்டு போய் கொடுத்து வருது. நிறைய பேருக்கு எழுத்து துறைகள்ல மாற்றம் கொடுக்கும். புது பிசினஸ் ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம். சின்ன திரையில பெரிய சான்ஸ் கிடைக்கும். தனுசுல பிறந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு சினிமா சான்ஸ்லாம் கிடைக்கும், எதிர்பார்க்க முடியாது. சில பேருக்கு ஆடிட் ஆஃபீஸ்ல வேலை கிடைக்கும், சில பேருக்கு இந்த அட்வொகேட் ஆஃபீஸ்ல பேசிக்கா இருக்கக்கூடிய வேலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நிறைய பேருக்கு ஸ்கூல்ல ஆரம்பிப்பாங்க, ஸ்கூல்ல வேலை கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு ரொம்ப சாதகமாக தான் நடக்கும். அந்த குரு வக்கரமா இருக்கும்போது ராசி அதிபதி அங்க 7ஆம் இடத்துல போய் குரு வக்கரமானா ஓப்பனா சொன்னா ஃபேமிலி லைஃப்ல கவனமா இருக்கும். தேவையில்லாத விஷயங்கள்ல முடிஞ்ச அளவுக்கு இந்த சண்டைகளை பெருசாக்க கூடாது, ரொம்ப லாவா பேசக்கூடாது. கணவன் மனைவிக்குள்ள போய் லாஜிக்கெல்லாம் பேச முடியுமா? லூசாயா அப்படின்னு சொல்லலாம் மாட்டாங்களா? அந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கும். வேலையே கிடைக்கல, ரொம்ப கஷ்டப்படுறேன்னா இப்ப நல்ல வேலை கிடைக்கும். ஏஜென்சி, டிஸ்ட்ரிபியூஷன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பா கிடைக்கும். அப்ப நீங்க தாராளமா பண்ணலாம். புக்கு விற்கிறது, வியாபாரம் பண்றது, ஜேர்னல்ஸ் விற்கிறது, லைப்ரரியில வேலை கிடைக்கிறது, ஸ்கூல்ல வேலை கிடைக்கிறது, சாஃப்ட்வேர் கம்பெனில ஒரு டேட்டா ஓரியன்ட் ஏதாவது ஒரு ஜாப் கிடைக்கிறது, ரெக்கார்ட் புக் மெயின்டைன் பண்றது, சர்வீஸ் ஓரியன்ட் ஜாப்ஸ் கிடைக்கிறது. நிறைய பேருக்கு வெளியூர் போகக்கூடிய பிராப்தம். காலபுருஷனுக்கு 3ஆம் வீடா இருக்கனால வேற ஊருக்கு போவாங்க, கொஞ்சம் தூரமா இருக்கும், போயிட்டு ஒரு 5 ஹவர்ஸ்ல வர மாதிரி இருக்கக்கூடிய வேலைகள்லாம் கிடைக்கும். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு நல்ல அமையக்கூடிய பிராப்தம் ஏற்படும். தனுசு ராசி நண்பர்களுக்கு இன் ஜெனரல் மாணவ மாணவிகளுக்கு யோகமா இருக்கு. போட்டித் தேர்வுகள்லாம் அப்ளை பண்ணாங்கன்னா கண்டிப்பா சக்சஸ் பண்ணுவாங்க. இப்ப என்னன்னா எங்க கவனமா இருக்கணும்னு சொல்லிடுறேன். டிசம்பர் மாசம் ஜனவரி மாசம் கண்டிப்பா தனுசு ராசி நண்பர்களுக்கு அடி உண்டு. யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். என்னதான் கிரகம் வக்கரமா இருந்தாலும் நேர்கதியில போனாலும் சூரியன் செவ்வாய் சனியுடைய வக்கர பார்வை, அதுக்கப்புறம் நார்மல் பார்வை, இப்ப குரு வக்கரமான பார்வை, ஹிட் லிஸ்ட்ல மெயின் ஹிட் லிஸ்ட் அந்த என்ன சொல்லுவாங்க அந்த கல்பிரட் லிஸ்ட்னு சொல்லுவோம்ல, அதுல A1 இருக்கிறதே தனுசு தான். ஆனால் தனுசு ராசி நண்பர்கள் டிசம்பர் மாதம் ரொம்ப கவனமா இருக்கணும். வீட்டில் பெரியவங்களோட ஹெல்த்து, உங்க ஹெல்த்து, வண்டி வாகனங்கள், அசம்பாவிதம், சறுக்கல், இன்சிடென்ட், ஆக்சிடென்ட், மிஸ்ஷாப்பு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல கவனம் காக்கக்கூடிய நேரங்கள்ல டிசம்பர் ஜனவரி கொஞ்சம் யூ ஹாவ் டு பி கேர்ஃபுல். இங்க என்னன்னா அண்ணன் தம்பிக்குள்ள தேவையில்லாத சண்டை, இந்த மாதிரி விஷயங்கள்ல நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ என்னதான் மேட்டர்ன்னு பார்த்தீங்கன்னா உங்க ஜாதகம் தான் மெயின். அங்க இருக்கக்கூடிய கிரகங்கள் வக்கரம் அடையும் போது உங்களுக்கு நல்லா இருக்கும். ஸோ ஓவராலா பார்க்கும்போது பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய குணாதிசயங்கள் மாறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? மெயின் விஷயம் மற்றவர்களால் இவங்களுக்கு மாட்டோம். இவ்வளவு நாள் உங்க வைஃப் சொன்னது நீங்க கேட்பீங்க, திடீர்னு வேற யாரோ ஒருத்தர் வந்தாங்க ஃப்ரெண்டுன்னு சொல்லி, அவங்க இப்ப சொன்னாங்கன்னா நீங்க அதை கேட்டு உட்காந்தீங்கன்னா எப்படி இருக்கும்?
புரியுதா? அதுதான் நீங்க பார்த்துக்கணும். மத்தபடி ஒண்ணும் பெரிய பாதிப்புகள் கிடையாது. இவங்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய பெர்சன்டேஜ் 70% பரவாயில்லம்மா. நத்திங் டு வரி. தனுஷ் ராசி நேயர்கள் வழிபடக்கூடிய தெய்வம். என்ன கேட்டா வந்து நாமக்கல் நரசிம்மரை பார்த்துட்டு வர்றது. ஓகே. பெரிய மாற்றத்தை கண்டிப்பா கொடுப்பார். சூப்பர் சார். தேங்க்யூ. குரு வக்ர பயிற்சியோட பொது பலன்கள் பத்தி முதல்ல. இப்போ வந்து நவம்பர் 12ஆம் தேதியிலிருந்தே வந்து குரு வக்ரம் அடைந்துட்டார். எவ்வளோ நாள்னா கிட்டத்தட்ட பிப்ரவரி மாதம் வரைக்கும் 2026 பிப்ரவரி மாதம் வரைக்கும் குரு வக்கரமாக இருக்கார். இன்னைக்கு டேட்டுக்கு குரு உச்ச நிலையிலிருந்து வக்கர நிலைக்கு மாறி மறுபடியும் மிதுனத்துக்கு போய் அங்கே இருக்க போறார். அதுக்கப்புறம் தான் ஜூன் மாதம் தான் வந்து மறுபடியும் குரு பயிற்சி அப்படிங்கிறது பொதுவாக நடக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் இருக்கு. நம்ம ஜூன் 2ஆம் தேதி மாதிரி நடக்குது. அதுல மிக முக்கியமா பார்க்கும்போது குரு எந்த இடத்தில் வக்கரம் அடைகிறது அப்படின்னு பார்த்தோம்னா கடகத்திலிருந்து ஆரம்பிச்சு கடகத்துல 0 டிகிரியில வக்கரமாயி ரிவர்ஸ் அப்படியே மிதுனத்துக்கு போறார். அதுல மிக முக்கியமான 3 நட்சத்திரங்களை வந்து குரு பாஸ் பண்ணும். ஒண்ணு புனர்பூசம், அடுத்தது திருவாதிரை. இந்த நட்சத்திரம் வரைக்கும் பாஸ் பண்ணிட்டு அப்புறம் ரிட்டர்ன் வந்து கடகத்துக்கு வரும். இந்த ஒரு சேஞ்ச் அப்படிங்கிறது பொதுவாக எந்த மாதிரி பாதிப்புகளை கொடுக்கும்னா மெயினாக வந்து ஒரு 5 துறைகளை பெரிய அளவுக்கு பாதிப்பு கொடுக்கும். இதெல்லாம் எப்போ நடக்கும்னா நவம்பர் 2nd வீக்லேருந்து ஆரம்பிக்கும். 3rd வீக்லேருந்து ஆரம்பிக்கும்னு வைங்க. ஜனவரி, டிசம்பர், ஜனவரி எண்டு வரைக்கும் பீக்ல இருக்கும். இந்த துறைகளை பற்றி தான் அதிகமாக பேசக்கூடிய வாய்ப்புகள். மெயினாக வந்து கல்வித்துறை, அதுக்கப்புறம் தபால் துறை, தகவல் தொடர்பு சம்பந்தப்பட்ட துறைகள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுற்றுலாத்துறை, போக்குவரத்து துறை, இந்த மாதிரி துறைகள். அதுவும் மெயினாக ஸ்கூல் பஸ்ஸு, குட்டி பசங்க போகக்கூடிய ஸ்கூல் பஸ் வந்து பெரிய அளவுக்கு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகாது. அதே மாதிரி ரொம்ப நெகட்டிவாக அந்த லைப்ரரியில் வந்து சில கடவு போகிறது, ரெக்கார்ட் ரூம்னு சொல்லுவோம்ல, அதில் ஏதாவது பெருசாக ஒரு தீ விபத்துகள் அசம்பாவிதம் நடக்கிறது. மெயினாக நான் பார்க்குறது எல்லாமே வண்டி வாகனங்களில் விபத்துகள் மிக அதிகமாக காணப்படக்கூடிய நிலைமைகள். அது வந்து அந்த கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய நிலைமை. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா கும்பகோணம் மாவட்டம், சிதம்பரம் மாவட்டம், ஸ்ரீரங்கம் மாவட்டம், அதே மாதிரி நாகப்பட்டினம், கடலூர், திருவாரூர், இந்த இடங்கள்ல தான் அதிகமான பிரச்சனைகள், அசம்பாவிதங்கள். இந்த குரு வக்கரமாறதுனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மிக அதிகமா இருக்கும். ஏன்னா சனியுமே வக்கரமா தான் இருக்காரு 1 மாசத்துக்கு. ஆல்மோஸ்ட் வக்கரமா 2 கிரகங்கள் 25 நாளைக்கு இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? மிக முக்கியமான கிரகங்கள் நார்மலா போகும்போதே பயங்கரமான பிரச்சனை பண்ணும். குரு வக்கரம் ஆகும்போது இவ்வளவு பிரச்சனைகள் கொடுக்குமான்னா கண்டிப்பா உண்டு. இப்ப நம்ம ரீசெண்டா பார்த்திருக்கக்கூடிய அட்டாக், இப்ப நம்ம இந்தியா மேல இருக்கக்கூடிய அந்த ஒரு அசம்பாவிதம்னு சொல்லலாம். அது பாத்தீங்கன்னா இன்னொரு 1.5 மாசத்துக்கு மிக அதிகமா இருக்கு. நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் எங்கிருந்தாலும் சரி அவர் நல்லா இருக்கணும், எல்லாருடைய ஆயுள்பாவத்தை அவர் எடுத்துக்கிட்டு நம்ம இந்தியாவுக்கு வந்து காப்பாற்றணும்னு நம்ம வேண்டிக்கணும். ஏன்னா அவருக்கு மீட்டில் ஜூலை ஆகஸ்ட் 2026 வரைக்கும் பெரிய ஒரு கண்டங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு. அக்கார்டிங் டு ஹிஸ் சார்ட். அவரோட சார்ட் தான் பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் அது வேலை செய்யும். புரியுதா? அதாவது யாரு ராஜாவோ அவருடைய ஜாதகம் தான் மெயினா இந்தியாவுக்கு வந்து வேலை செய்யக்கூடிய ப்ராப்ளம். ஸோ குரு வக்கரமா இருக்கிறதுனால தேவையே இல்லாம சூழ்ச்சி, எவனோ தூண்டி விட்டு நம்மள சண்டை போடுறது.